ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ ரயில்வேஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அது எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். அதே போல் ஆர்ஆர்பி டெக்னீஷியன், ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. மார்ச் 9 வரப்போகுது. கிட்டத்தட்ட 9000 வேகன்சி அதில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கிட்டத்தட்ட நமக்கு வந்து 5 to 6 மந்த் வந்து இதுக்கு டைம் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக பயன்படுத்தி நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டாவோ அல்லது டெக்னீஷியனாவோ ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, இது சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க பார்த்துருங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் அண்ட் கிளாஸ் ரூம் கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நியூ பேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாளையிலேருந்து நியூ பேட்சஸ் வந்து நியூ பேட்ச் ஒன்று வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி. ஸோ அதுக்கான ஸ்டடி பிளான் என்ன, ஸோ அண்ட் இதில் நம்ம என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் இது டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கு ஆர்ஆர்பி ஏஎல்பி தமிழில் அல்லது டெக்னீஷியனில் வந்து தமிழில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு சேனல் ஒன்று வச்சுருக்கோம் டெலகிராமில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் தமிழில் வந்து குவிசஸ், கொஸ்டின்ஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது சம்மந்தமான வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய அகாடமி நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கான வேக்கன்சிஸ் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஏஎல்பி வந்து 5696. ஓகேங்களா? 5696 வேகன்சிஸ் வந்து ஏஎல்பிக்கு இருக்கு. டெக்னீஷியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9000 வேகன்சிஸ் வந்து வரப்போகுது. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் ஒருத்தவங்களாம் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரிப்பரேஷன் இன்றைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் அண்ட் தமிழ், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலேயுமே வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. நீ இங்கிலீஷ் மீடியம் பார்த்தா இங்கிலீஷ் நீங்கள் படிச்சிக்கலாம், தமிழ் மீடியமாக இருந்தால் தமிழையே படித்து இந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து ரயில்வே ஜாபுக்கு போயிட முடியும். ஓகேவா? நம்ம இதுக்கான கோர்சஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் கொடுக்குறோம், இங்கிலீஷ்லையும் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ அதே போல் ஆன்லைன் அண்ட் கிளாஸ் ரூம் கோர்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஓகே, நேரடியாக வந்து நீங்கள் படிக்கிறதுனாலும் நம்ம சைதாப்பேட்டில் நம்ம அகாடமி இருக்குது. ஸோ இதில் சேர்ந்து நீங்கள் படிக்கலாம். அல்லது நீங்கள் ஆன்லைனில், நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் படிக்கணும்னாலும் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம என்னென்னலாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெக்கார்டட் வீடியோஸ். ஓகேங்களா? ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் ரீசனிங்காக இருக்கட்டும், ஆப்டிடியூடாக இருக்கட்டும், அல்லது சயின்ஸாக இருக்கட்டும், அல்லது ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமான ரெக்கார்டட் வீடியோஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதே போல் உங்களுக்கு லைவ் டிஸ்கஷன்ஸ், லைவ் செஷன்ஸையும் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டாப்பிக்லையுமே நம்ம வந்து 100 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து ஈச் டாபிக் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட், அதே போல் சயின்ஸுக்குமே வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ்க்காக கொடுக்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்லேயும் நீங்கள் வந்து எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். ஓகேவா? அதே போல் ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் கொடுக்குறோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் உங்களுக்கு ரெண்டுத்துலையுமே இருக்கும். அதே போல் இதுக்கான மெட்டீரியல்ஸ், ஸோ அதுவுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். பிடிஎஃப் மெட்டீரியல்ஸும் நம்ம வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறோம். ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் வீக்லி நம்ம வந்து மென்டார் செஷன்ஸ், உங்களுக்கு கைடன்ஸ் செஷன்ஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலான டவுட்ஸ், சப்ஜெக்ட் பற்றி மட்டும் இல்லாமல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு செஷன்ஸ் வந்து நம்ம போவோம். அதில் உங்களுடைய டவுட்ஸ் என்னன்னு கேட்டு அதை நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியனுக்கான கோர்சஸில் நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகே, அண்ட் ஷெடியூலை பொறுத்தளவுக்கு நம்ம அகாடமியில் வந்து நாளையிலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ 26 மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஈவினிங் அப்படின்ட்டு ரெண்டு இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்ஜெக்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம கவர் பண்ணுறதுக்கான பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரீசனிங் செஷன்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து சயின்ஸ் செஷன்ஸ் வந்து இனிஷியலாக உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் செஷன்ஸும் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெக்கார்டட் வீடியோஸ் நம்ம கொடுப்போம், ப்ளஸ் உங்களுக்கு வந்து லைவ் செஷன்ஸ் ஈவினிங்கில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ப்ராக்டிஸ் செஷன்ஸ் வந்து ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். அண்ட் அதுக்கான டெஸ்ட் வந்து அடுத்த நாள் உங்களுக்கு வந்து டெஸ்டஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு டேவுமே உங்களுக்கு வந்து போகும். ஸோ அதனால் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து மார்னிங்கில் ஈவினிங்கில் வீடியோஸ் பார்த்துட்டு இடையில வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் பண்ணிவிட்டு டெஸ்டஸையும் நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் ஒருவேளை வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிக்கலாம். மார்னிங் 2 ஹவர் படிக்கிறோம், ஈவினிங் 2 ஹவர் படிக்கணும் அப்படின்னு 2 ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதுமானது. ஓகேவா? ஸ்பெண்ட் பண்ணாலே கண்டிப்பாக இந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஏஎல்பி எக்ஸாம்ன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம். அதே போல் டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே இதே சேம் சிலபஸில் வரக்கூடியது தான். ஸோ அதுவுமே உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ சயின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ், மோஷன், ப்ரெஷர், ஒர்க், எனர்ஜி, ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், பீரியாடிக் டேபிள், ஸோ ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வரும். ஓகேவா? அண்ட் உங்களுக்கு ரீசனிங்கும் சரி அண்டு ஆப்டிடியூடும் சரி ரெண்டுத்தையுமே நம்ம வந்து
இதில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் இந்த டைம் டேபிள் வேணும் அப்படின்னா கீழே வந்து நம்ம இதுக்கான லிங்க் நம்ம கொடுக்குறோம். அதை கிளிக் பண்ணி இந்த டைம் டேபிள் நீங்கள் பார்த்தீங்க. இது உங்களோட ப்ரிப்பரேஷன், நாட் ஒன்லி நம்ம அகாடமியில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அதை நம்ம கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இதை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் அது இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ராக்டிஸ் செஷன்ஸ் அல்லது உங்களுடைய அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் வைஸ் டெஸ்டஸ் அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்டஸ் எல்லாமே வந்து நம்ம கண்டக்ட் பண்ணோம். டாபிக் வைஸ் டெஸ்ட்லாம் ஆரம்பத்தில் இருக்கும். ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு டெஸ்டஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்ஷன் வைஸ் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? செக்ஷன் வைஸ்னா மேத்தமெட்டிக்ஸ் அது வந்து 10 டெஸ்டஸும் அண்ட் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 75 கொஸ்டின் நம்ம செட் பண்ணியிருக்கோம். 1 மணி நேரம் அப்படின்ற மாதிரி. ரீசனிங்க்கு, ஜென்ரல் சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம செட் பண்ணி இந்த டெஸ்ட்ஸ் வந்து செக்ஷன் வைஸ் டெஸ்ட் முடிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி இருக்குமோ அதே போல் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ ஜென்ரல் சயின்ஸ், ஸோ இது எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி 10 ஃபுல் டெஸ்ட்ஸும் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அது ஆஸ் பர் த சிலபஸ் எப்படி இருக்குமோ அதே போல் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour இருக்கும். ஓகே, ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நம்ம குரூப்ஸில் இன்டிமேட் பண்ணுவோம். நம்ம வந்து இதுக்கான வாட்ஸ்அப் குரூப்ஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். அதில் வந்து உங்களோட டவுட்ஸ் என்ன இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். அல்லது இதுக்கான ஏதாவது உங்களுக்கு வந்து அந்த ஷெடியூல் சம்மந்தமான டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து கேட்டுக்கலாம். கிளாஸில் அல்லது சப்ஜெக்ட் சம்மந்தமான டவுட்னாலும் அதில் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அதே போல் டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லையும். அண்ட் அதுக்கான டைம் வந்து 30 minutes வந்து இருக்கும். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். லாஸ்ட் 1 yearக்கான கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதுக்கான டெஸ்ட்ஸையும் நம்ம நடத்திடுவோம். ஓகேவா? நம்ம அகாடமியில் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அகாடமி நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கிளாஸஸ் வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அண்ட் அதில் ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பர், இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஎஸ் தனசேகர் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க. அது மூலமாக நம்ம ஆஃபர் ப்ரைஸஸ் கம்மியான ரொம்ப லோயர் ப்ரைஸஸ் நம்ம கொடுக்குறோம். அதில் யாராவது ஜாயின் பண்ண நினச்சிங்கனாலும் நீங்கள் நம்மளுடைய நம்பருக்கு அகாடமி நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்த செஷனில் வந்து நம்ம இதுக்கு எப்படி இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறது, ஏஎல்பிக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அண்ட் டெக்னீஷியனுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதிகமான லைக்ஸ் வந்தது அப்படின்னா எவ்வளோ வேகமாக நம்ம போட முடியுமோ அதை போட்டுருவோம். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்த செஷனில் சந்திக்கலாம். நன்றி.